வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போகிறோம். அதுவும் வாழைப்பூ வச்சு எப்படி உருண்டை குழம்பு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழைப்பூவை நிறைய குழந்தைங்க சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் ஒரு முழு வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதை அந்த நரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு அப்புறமா கொஞ்சம் மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு தண்ணியில் வேக வச்சு தண்ணி வத்துற அளவுக்கு போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஆற வச்சிடலாம். இங்கே நான் 1 கப்பு கடலைப்பருப்பு ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்ச கடலைப்பருப்புவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக சோம்பு அப்புறமா வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிடலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இதோட நம்ம ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வாழைப்பூவையும் சேர்த்துடலாம். இதில் மெயினாக என்ன அப்படின்னா, நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணுங்க. ஏன்னா ஏற்கனவே இதில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதை வச்சே நம்ம இதில் அரைச்சிடலாம். நீங்கள் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா உருண்டை கொல கொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பைண்டிங் ஏஜென்ட் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இதோட சேர்க்குறதுக்கு நான் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2-3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக துருவன தேங்காய். இதை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும் தேவையில்லை. சும்மா 1-2 அரைஞ்சா போதும். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் அது ரொம்ப நீர்த்து போகாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இல்லை கரெக்டாக தான் இருக்குது, உருண்டை போட்டால் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே விட்டுறலாம். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த தண்ணியுமே ஊற்றாதனால ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எந்த அரிசி மாவும் சேர்க்கலை. இப்போ இதை எல்லாமே சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே உருட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா 10 நிமிஷத்தில் இந்த குழம்பை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் உருண்டை எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா கசகசா, அப்புறமா சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, எப்பயுமே தாளிக்கிற ஐட்டம் பார்த்தீங்களா, புளிக்குழம்புக்கு நம்ம என்னெல்லாம் தாளிப்போமோ அதை எல்லாத்தையும் போட்டு நீங்கள் தாளிச்சிடுங்க. தாளிச்சதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு நீங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயத்தை 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். ஸோ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா கடுகு வெடிக்காமல் கடுகு அப்படியே இருக்கும். ஸோ கடுகு அப்படியே இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது கிடையாதுங்க. அதனால தான் கடுகு வெடித்ததுக்கப்புறமே எல்லாமே சேர்க்குறோம். இப்போது வெங்காயம் சேர்த்தாச்சு. நீங்கள் இந்த மாதிரி புளிக்குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது இந்த மண் சட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த குழம்போட சுவை இன்னுமே நல்லா இருக்குங்க. புளிக்குழம்பு, அப்புறம் இந்த மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது இந்த ஆந்தட்டிக் ஸ்டைலில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நான் 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பெரிய தக்காளி இருந்தால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளியும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் நிறைய தக்காளி சேர்க்க வேண்டாம். இதுக்கு தேவையான மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா மசீர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இதில் நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. இதில் வரமிளகா பொடியும் அப்புறமா மல்லிப்பொடியும் ஆட் பண்ணுறோம். ஸோ மல்லிப்பொடி மட்டும்தான் இந்த குழம்புக்கு ருசி கொடுக்கக்கூடியது. நீங்கள் வேறு ஏதாவது உங்ககிட்ட சாம்பார் பொடி வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இது 2 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம தேங்காவோட சோம்பு, கசகசா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ நிறைய மசாலா வேணாங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பாருங்கள் தனியாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மல்லித்தூளுடைய வாசனை அப்படியே இருந்த மாதிரிக்கே இருக்கும்.
ஸோ இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ புளியோட அளவு வந்து உங்களை பொறுத்தது தாங்க. நீங்கள் சிலது புளிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது புளியோட தன்மையை பொறுத்தும் இருக்குது. சில புளி வந்து ரொம்பவுமே புளிப்பாக இருக்கும், அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த புளியை ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அந்த உருண்டைகளை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சியும் போட்டுக்கலாம், இல்லை நேரடியாகவும் சேர்த்துக்கலாம். நம்ம நேரடியாக சேர்க்கும் போது அதோடைய எசன்ஸ் வந்து இதில் இறங்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் நேரடியாகவே சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மூடி வச்சுட்டு வேக விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம உருண்டைகளை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தளன்னு கொதிக்குதுங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த உருண்டைகளை வந்து போட்டுட்டு கிளறவே கூடாதுங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் தொடாதீங்க, அதை எதையுமே நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு நான் மூடி வச்சிடுறேன். இதை எதையுமே கரண்டியால் நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா அது உடைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கிளற வேணாம், அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கிளறும் போது அது அப்படியே இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, அந்த உருண்டையும் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக விட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவாகவே வந்து கட்டியாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து தண்ணியாக ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வாழைப்பூ சேர்த்தது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் வாழைப்பூவோட எசன்ஸ் வந்து இந்த குழம்புல நல்லாவே இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல புளிக்குழம்பு ஸ்டைலில் இருந்தாலும் நமக்கு தெரியாமையே வாழைப்பூ நம்ம உடம்புக்குள்ளே சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen. Thanks for watching.